பொள்ளாச்சி அருகே நண்பனை மதுபோதையில் அடித்துக் கொன்ற இளைஞர்கள் சடலத்துடன் செல்ஃபி எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெஞ்சை பதற வைக்கும் சம்பவம் பற்றி விவரிக்கிறார் எமது செய்தியாளர் கார்த்திக். 16 வயது சிறுவன் உட்பட 22 வயதுடைய இளைஞர் நள்ளிரவு வீடு புகுந்து தன்னுடன் பழகிய சக இளைஞரை மிக கொடூரமாக கழுத்தில் வெட்டியும் சுத்தியால் பல இடங்களில் அடித்தும் கத்தியால் குத்தியும் கொலை செய்த சம்பவம் கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. அதாவது கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த கிணத்துக்கடவு பகுதியில் பார்த்தீங்கன்னா அஸ்வின் என்ற ஒரு இளைஞர் இன்று காலை அவருடைய வீட்டில் ரத்த வெள்ளத்தோட கடந்திருக்கிறாரு. அருகில் இருக்கிறவுடன் போய் பார்க்கும் பொழுது அவர் உயிரிழந்திருப்பது தெரிய வந்திருக்கு. இதையடுத்து உடனடியாக போலீசாருக்கு தகவல் கொடுக்குறாங்க. சம்பவ இடத்துக்கு வந்த கிணத்துக்கடவு போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்கிறாங்க. விசாரணை மேற்கொண்டிருக்கும் பொழுது இது கொலை என உறுதி செய்யப்படும் பட்சத்தில் சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ வெளியாகுது. அந்த வீடியோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர், அதாவது அந்த 16 வயது சிறுவன் உட்பட அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞர் மற்றொருவர் அந்த நபரை ஒரு அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சென்னையை சேர்ந்த ஒரு கானா பாடலுடன் நீ இப்படி செய்யக்கூடாது, இதுதான் உனக்கு, நீ போய் சொல்லு அப்படிங்கிற வசனங்களுடன் பேசக்கூடிய போது கத்தியால் குத்துவதும் சுத்தியால் அவர் உடல் முழுவதும் அடிப்பதும் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடக்கூடிய நிலையில் அஸ்வின் இருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. இது தொடர்பாக தற்போது கோவை மாவட்ட போலீசார் 5 தனிப்படைகள் அமைத்து அந்த பகுதி முழுவதும் விசாரணை மேற்கொண்டு வராங்க. குறிப்பாக அவர்கள் எப்படி தப்பித்து சென்றிருப்பார்கள் என அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவில் பொருந்த காட்சிகளை ஆய்வுக்குட்பட்டு வராங்க. அதே சமயம் அக்கம் பக்கத்தில் விசாரிக்கும் போது இந்த 3 இளைஞர்களும், அதாவது சிறுவன் உட்பட இந்த 3 பேரும் வேலைக்கு செல்லாமல் சுற்றி திரிந்திருப்பதும் அவர்களுக்கு ஏற்பட்ட முன்பகை காரணமாக இந்த பிரச்சனை நடந்திருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கு. இந்த 2 பேரும் தப்பியோடைய நிலையில் அவர்களை பிடித்த பிறகு இந்த கொலைக்கான காரணம் என்ன என்பது முழுமையான தகவல் கிடைக்கும் என போலீசார் தரப்பில் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்திட்டு வந்தாலும் கோவையில் ஒரு இளைஞரை கொன்று அதை வீடியோவாக சமூக வலைதளங்களில் மட்டும் பரப்புனது மட்டும் இல்லாமல் செல்ஃபியாக போட்டோ எடுத்து அதை சமூக வலைதளங்களையும் அவர்களுடைய செல்போன் ஸ்டேட்டஸ்களிலும் வைத்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.